என்ன புரியணும் அப்படின்னா, நமக்கு சுதந்திர இந்தியாவில் வனத்தை காப்பாத்துறதுக்கு, வனவிலங்குகளை காப்பாத்துறதுக்கு 2 சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று 1980 வன பாதுகாப்பு சட்டம், இன்னொரு சட்டம் 1972 வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம். இந்த 2 சட்டமுமே வனத்தையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பதற்காக இருக்கிறது. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய வனத்துறை இந்த 2 வன சட்டங்களையும் பயன்படுத்தி வனத்தையும் காப்பாற்றல, வனவிலங்குகளையும் காப்பாற்றல. வனவிலங்குகள் முழுவதுமே வனவிலங்குடைய ஹேபிட், அதனுடைய குணத்தை மாற்றிருக்காங்க. இப்போ வனவிலங்கு காட்டுல இருக்கிறத சாப்பிடும். இன்னைக்கு காட்டுல அது எதுவும் சாப்பிடுறது இல்லை, வீட்டில தான் சாப்பிடுறது. இந்த குணத்தை மாத்துறதுக்கு 1000 ப்ரூஃப் எங்க கையில் இருக்குது. ஏன் சொல்ல வர அப்படின்னா, நீங்க என்ன புரியும்னா, இந்தியாவுடைய முதல் சரணாலயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதுமலை வனவிலங்கு சரணாலயம். 6628 ஸ்கொயர் கிலோமீட்டர். பக்கத்துல முத்தங்கா, அந்த பக்கம் பண்டிப்பூர், அப்புறம் போனா நாகர்வாலை. இதை நீலகிரி பயோஸ்பியர் சொல்லுவோம், உயிர் சூழல் மண்டலம். இந்த வனவிலங்கு சரணாலயம் முழுவதுமே உள்ள யானைகளுக்கோ அல்ல வனவிலங்குகளுக்கோ உணவு சுத்தமா கிடையாது. உள்ளே இருக்கிறது தீக்குட்டு இருக்கு, தேக்கு மரம், லேண்டனா இருக்கிறது, உன்னிச்செடி, தைல மரம் இருக்கிறது. இந்த மாதிரி அந்நிய நாட்டு தாவரம் மரங்களை தான் வனத்துறை அந்த கேம்பா ஃபண்டில் கூட பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பண்றாங்க. அப்ப என்னன்னா, உள்ள ஒரு யானை ஒரு நாளைக்கு 250 கிலோ சாப்பிடும். உள்ள உணவே கிடையாது. தேக்க மரத்தை திங்காது, யூக்கலிப்டஸ் மரத்தை திங்காது, முன்னி செடியை திங்காது, வெளியே தான் உணவு இருக்கிறது. இப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய வாதம் இல்லைன்னா, சுற்றுச்சூழல்னு வாழ்க்கையிலேயே பேசக்கூடிய நிறுவனங்களுடைய கருத்து என்னன்னா, நீங்க ஏன் உள்ள இருக்கீங்க? நாங்க உள்ள இருக்கல. சேரன் செங்குட்டவன் ஆண்ட பகுதி